என் தங்கச்சியை நீ பேசின அப்படின்னா அதை நான் திரும்ப வந்து கேட்குறேன் அப்படின்னா அது பேர் குருபிசன் தாண்டா, என்னடா இப்போ அப்படின்னு சொல்லி சபரிநாதன் அவர்கள் எகிரிக்கிட்டு போயிருக்காப்புல திவாகர் அடிக்கிற லெவலுக்கு. ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருந்தோம் இது பேர் அன்பு கேங் அன்பு கேங் அன்பு கேங் அப்படின்னு சொல்லி. ஆனால் யாருமே நம்பலை. இப்போது எப்ஜே அடிச்சா கனி வருவாங்க, கனி அடிச்சா சபரி வருவார், சபரி அடிச்சா ரம்யா வரும், ரம்யா அடிச்சா கெமி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப்பாக வந்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 500 லைக் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம். இவங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காரு பிக் பாஸ். என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றது, தூங்குறது, திங்கிறது, தூங்குறது, திங்கிறது, தூங்குறது. யார் அது? 2 பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ரம்யாவுக்கு படிக்க தெரியாது இல்லையா, அதனால் கானா வினோத் அவர்கள் வந்து எடுத்து கொடுக்குறாப்புல, இதுதான்மா கரெக்டாக செலக்ட் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரம்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் பார்வதியும் திவாகரையும் போட்டு அடிக்கலாம். ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு வந்து பூமப்புள்ள வருவாங்க. உடனே நம்ம ஒரு ப்ரோமோவில் வரலாம். ஏன்னா சண்டையெல்லாம் வந்து நடக்கும் இல்லையா, ஏன்னா அவங்க 2 பேர் தான் வந்து டாமினண்ட்டாக வந்து இருக்காங்க, சண்டை போகிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி திவாகருடைய பேரையும் அதுக்கப்புறம் பார்வதியுடைய பேரையும் வந்து சொல்கிறாங்க. சாப்பிட்றது தூங்குறது, சாப்பிட்றது தூங்குறது. எனக்கு என்னென்னா, சாப்பிட்றது தூங்குறது, சாப்பிட்றது தூங்குறதுல திவாகரை சொன்னால் கூட பரவாயில்ல, அந்த மனசு பெருசாக எதுவுமே பண்ணுறதில்ல. போய் கேமரா முன்னாடி நின்றுக்கிட்டு ரீல்ஸ் பண்ணிவிட்டு போய் படுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். பார்வதி எதுக்கு சொன்னாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இப்போ தெரியுதா ரம்யாவோட உண்மை முகம்? உடனே என் மேலே கோவம் வரக்கூடாது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. 7 நாளில் 21 ப்ரோமோவில் 21 ப்ரோமோவுக்கு ஒரு 18 ப்ரோமோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதியோட ப்ரோமோவாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எப்படி சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்க முடியும்? எப்படி இவங்க வந்து மனசு வந்து பார்வதியோட பேரை சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரிலப்பா. ஏன்னா கலையரசன் பேரை சொல்லியிருக்கலாம், அரோரா சிங்குலர் பேரை வந்து சொல்லியிருக்கிறான். ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லலாம். ஆனால் பார்வதியை டார்கெட் பண்ணணும், திவாகரை டார்கெட் பண்ணணுமேனு சொன்னாங்களான்லாம் எனக்கு தெரியல. பட் அது வந்து பெரிய பிரச்சனையாக வந்து வெடிக்குது. ஸோ இந்த மாதிரி சொன்ன உடனே இவங்க கூட தான் 24 மணி நேரம் தூங்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மொழிகளை முன்மொழிகிறார். ஓகேங்களா? ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா ரம்யா அவர்கள் வந்து கிட்டத்தில் வந்து பேசுகிறாங்க. ஏய் நீ தான் தூங்கிட்டு இருக்க, என்னை பற்றி நீ ஏன் பேசுகிற, நான் தூங்குறதை பற்றி நீ ஏன் பேசுகிற அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி வந்து மோதிக்கிறாங்க. 2 பேரும் மாறி மாறி வந்து வார்த்தைகள் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னை பற்றி உன்னை பற்றி அப்படின்லாம் பேசும்போது, என்ன நீ உன்னை என்னென்னலாம் பேசிகிட்டு இருக்க, அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லி திவாகர் சொல்லும் பொழுது, இவெல்லாம் ஒரு ஆள், எப்படி இவரெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி உங்ககிட்ட பேச வந்தேன் பார்த்தியா, என்ன தான் கேட்கணும், ஆளையும் மூஞ்சியும் முகரையும் பாரு அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது, நீ எல்லாம் என்னை வந்து சொல்கிறியா, உன்னுடைய தகுதி தராதரம் என்னன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி திவாகர் வந்து சொல்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் கட் பண்ணுவோம். இப்போது ஆளையும் மூஞ்சியும் பாரு, நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி ரம்யா அவர்கள் கேட்கும் பொழுது திவாகர் அவர்கள் வந்து உன்னுடைய தகுதியும் தராதரம் தெரியாதா அப்படின்றத மேட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ரம்யா அவர்கள் வந்து சொல்ல வேண்டிய பேச வேண்டிய அந்த வார்த்தைகளே கிடையாது. ஆனால் அந்த வார்த்தைகளை சொல்லி ட்ரிகர் பண்ணுறாங்களா இல்லை அவங்க மனசுக்குள்ளேருந்து வருதான்னு எனக்கு வந்து தெரியல. நீ எல்லாம் ஒரு ஆள், தகுதியை நீ எல்லாம் ஒரு ஆள், மூஞ்சி முகரையும் பாரு அப்படின்னு சொல்கிறதுலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு விஷயம். திவாகர் பேசுகிறது அதை விட ஒஸ்ட்டான விஷயம். உடனே இப்போ என்ன வரும் அப்படின்னா, ரம்யா பேசுறதுனால தான் திவாகர் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து வரும். ஆனாலும் அவங்க பேசுறதுனால தான் திவாகர் வந்து பேசினார், அதுதான் உண்மை. இப்போ தகுதியும் தராதரம் உன்னை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லி திவாகர் சொல்லும் பொழுது உடனே சபரிநாதன் உள்ளர வராப்பில், நீ எப்படி வந்து தகுதியும் தராதரத்தை பற்றி அந்த பொண்ணுக்கு வந்து பேசலாம், அவளுக்கு என்ன தகுதி இல்லை, என்ன தராதரம் இல்லை அப்படின்னு சொல்லி சபரி அவர்கள் வந்து சண்டைக்கு வராப்பில் திவாகர் கிட்ட. திவாகர் வந்து கிளியராக சொல்கிறாப்புல, உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நீ போய் அமைதியாக போ சபரி, சும்மா குருப்பிசமெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னுடைய தங்கச்சி நீ கேட்கும்போது அது குருப்பிசம் அப்படின்னா அது குருப்பிசம் தான் அப்படின்னு சொல்லி சபரி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறாரு, அது குருப்பிசம் தான் அப்படின்னு சொல்லி. இதுக்கிடையில் திவாகர் அவர்கள் வந்து தள்ளி விடுறாப்புல சபரிநாதன். ஆனால் எனக்கு என்னென்னா, சபரி மாட்டிக்கிட்டே சபரி அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போது அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்க வந்து சால்வ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணாலையும் பேக் போன் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பட் டைரெக்டாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க பேசட்டும், அவங்களுக்காக அவங்க பேசட்டும், அவங்களுக்காக அவங்க போராடட்டும், அவங்களுக்காக அவங்க அடிச்சுக்கிட்டால் கூட சரி. பட் அவங்க அதை பண்ணிக்கிட்டோம். எண்ட் ஆஃப் தி டே உங்ககிட்ட அது வருது, நீங்கள் நாட்டாமல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது தான் நீங்கள் அதை பற்றி பேசணும், செய்யணும். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே இது வந்து ஒரு கேமு. நீ எல்லாம் ஒரு ஆள், உன் மூஞ்சியும் முகரையும் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளும் தவறு தான். ஸோ அதுக்கு இணையான வார்த்தை தான் உனக்கு தகுதியும் தராதாரம் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஏன்னா உண்மைதான், நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படின்றதுக்கும்
தகுதியும் தராதரன்றதுக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை. 2 பேரும் மாற்றி மாற்றி தான் சண்டை போட்டிருக்காங்க. இதில் பலியாட ஆகியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரி தான். இந்த குருபீசத்தை பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி சபரநாதன் வாயை கொடுத்து மாட்டியிருக்காப்புல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.